உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு ஒண்ணும் ஆகல? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு எதுவும் ஆகல? என்ன ஆச்சு தானா? ஏன் இப்படி? உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு எனக்கு போன் வந்துச்சு. நான் தான் அப்படி சொன்னேன். என்ன மாயா, நீ ஏன் அப்படி பண்ண? நீ இவனை லவ் பண்றேன்னு சொன்னா இவன் நம்ப மாட்டேங்கிறான். நீ பெரியப்பாவுக்காக உன் மனசுல இருக்கிறத சொல்லாம இருக்க. பெரியப்பா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அவர்கிட்ட நான் போய் பேசினாலும் ஒரு யூஸும் இல்ல. நான் சொல்றத அவர் கேட்க போறதும் இல்ல. நீங்க 2 பேரும் தான் இதுல ஒரு முடிவு எடுக்கணும். இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பேசுற? உங்க 2 பேரோட மனசுலயும் லவ் இருக்கு. உங்க வாழ்க்கைய எழுந்துடாதீங்க. நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போறோங்கிறது உன் கையில தான் இருக்குதானா? என்ன இல்ல இதெல்லாம் அமெரிக்காவிலே கத்துக்கிட்டு வந்தியா இல்ல இங்க வந்துதான் கத்துக்கிட்டியா? என்ன சொல்ற? எல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறத. நான் என்ன பண்ண? சொல்லாத எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அந்த கதிர் கூட தானே வெளியே போயிட்டு வந்தேன். ஆமா, அதுக்கு என்ன? எதுக்கு போன? அவனுக்கு எனக்கு கட்ட மாத்த வேண்டி இருந்தது, அதான் போனேன். அதான் நீ ஏன் போற? அவன் கூட பேசாத, அவன் விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேல? அவனுக்கு அடிபட்டு இருக்கு. ஹெல்ப் பண்ண போனது தப்பா? அவன் இங்க இருக்கிறதே யாருக்கும் பிடிக்கல. இந்த குடும்பத்துக்கு கொலகார குடும்பம்னு அவனாலதான் பேரே வந்துச்சு. அவன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே நீதான். இதுல அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வேற அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. சீனு, கதிர் எந்த தப்பும் பண்ணல. அவன் ரொம்ப நல்லவன். ஏய் போதும், சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. அத நீ வேணா நம்பு, நாங்க யாரும் நம்ப போறது இல்ல. இந்த குடும்பத்துக்கு அவனால எவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. போதும், எப்ப பாரு நீ அந்த கதிர் புராணத்தை பாடிட்டு இருக்காத. நீ கூட தான் மாமா மாமான்னு அவர் புராணமே பாடிட்டு இருக்க. அத நீ சொல்றியா? ஒரு காலத்துல பெரியப்பா பெரியப்பான்னு சுத்திட்டு இருந்தவதானா நீ? உன்னைய அவர் தலைமையில தூக்கி வச்சிருந்தாரு, அவரையே ஏமாத்திட்ட. போதும்டா, எப்ப பாரு பெரியப்பா மாமா அத்தைன்னு மத்தவங்கள பத்தியே பேசுற. நம்மள பத்தி நீ பேசவே மாட்டியா? நம்மள பத்தி பேச என்ன இருக்கு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசிக்கிறதுக்கு நிறையவே இருக்கு. எப்ப கல்யாணம் ஆச்சோ அப்பவே இந்த நம்மன்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லாம போயிடுச்சு. ஏன்டா அப்படி பேசுற? நீ என்ன லவ் பண்ணியா இல்லையா? அததான் நீ மதிக்கவே இல்லையே. என்ன மதிக்கல? உன் கூட இந்த வீட்ல ஒன்னா வாழணும், நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்ற வேலையாலதான் இந்த குடும்பத்துல பிரச்சனையே வருது. நீ அவ வாழ்க்கையில எடுத்த முடிவு தப்பாயிடுச்சு. நானும் அதையே செய்ய மாட்டேன். அண்ணி, இவனை பிரிச்சு விட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்புனாலே போதும். இந்த வீட்டை பிடிச்ச எல்லா கஷ்டமும் போயிடும். அண்ணே, நீங்க போயிட்டு எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். ஏய் பத்மா, இங்க என்ன பிறந்த நாளா நடக்குது? ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு கொண்டாட. கிட்டத்தட்ட அப்படிதான். தனாவுக்கு இனிமே நல்ல காலம் தான் பிறக்க போகுது. ஏய் வாதனா, போலாம். தனா, தனா. ஐயோ, என்ன மன்னிச்சிரு. எனக்கு வேற வழி தெரியல. என் மனசுல காதல் இருக்கா, அவன் மேல காதல் இருக்கு. ஆனா அதை விட எனக்கு என் அப்பா சந்தோஷம் தான் முக்கியம். அவர் மனசை என்னால காயப்படுத்த முடியாது.
இத்தனை நாள் அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதோட எல்லாமே ஒரு முடிவுக்கு வரட்டும். கதிருக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு. அக்கா இந்தாங்கக்கா. யார் கொடுத்தா? ஒரு அங்கிள் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? சரி. நான் தான் கார்த்திக். நான் உயிரோட இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். மாயா சொல்லிருப்பா. இன்னைக்கு நீ கோர்ட்ல கதிர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற உன்னோட வீடியோவை உங்க அப்பா கிட்ட காட்டிடுவேன். உன் அப்பா அதே இடத்துல உயிரை விட்டுருவான். உன் பேரு தனலட்சுமியாமா? ஆமா மேடம். கதிரவன் தான் உன் கணவரா? ஆமா. அவரை விவாகரத்து பண்றதுக்கு மனப்பூர்வமா தான் முடிவு பண்ணிருக்கீங்களா? சொல்லுமா, இது உன் சொந்த முடிவா? யாரோட கட்டாயத்தால எடுத்த முடிவா? இல்ல உன் வீட்ல உன்னை வற்புறுத்துனாங்களா? இங்க பாருமா, உனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. ஒருத்தர் புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். நீங்க டைம் கேட்டா நான் கொஞ்ச நாள் அவகாசம் தரேன். நீங்க அதுக்கப்புறம் கூட ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்ல யுவர் ஆனர், அவங்க டைவர்ஸ் பண்ணனுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்காங்க. அத நீங்க தான் சொல்றீங்க. அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே. அப்ப இதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கே. சொல்லுமா, விருப்பம் இல்லாம விவாகரத்து கொடுக்க முடியாது. இல்ல யுவர் ஆனர், அவங்க விருப்பத்தோட தான் வந்திருக்காங்க. சொல்லுமா, அவரை விவாகரத்து பண்றதுக்கு முழு சம்மதமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.